நான் என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ட குவிட் பண்றேன். மக்களுக்கு நல்ல ஃபேக்ட்ட நான் சொல்லணும்னு நெனச்சது தப்பா? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஸோ எஸ். உங்கள்ல நெறைய பேருக்கு என்னை தெரிஞ்சிருக்கும். நெறைய பேர் என்னைய பார்த்துருப்பீங்க. ஆர் மேபி நெறைய பேர் என்னை கேட்டிருப்பீங்க. என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டா இருந்தேன். கன்டென்ட் ரைட்டிங், எடிட்டிங், அப்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த சேனல்ல ஒரு ஃபவுண்டரா வந்துட்டு இருந்தேன். என் கூட அனிருத்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவரை நான் ரொம்ப நம்பினேன் ஆக்சுவலா. நான் என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ட குவிட் பண்றேன். என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ரீகேப். என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது ஒரு பெரிய சேனல். அவங்க நெறைய மூவிஸ் ரிவ்யூஸ், இந்த அனிமே ரிவ்யூஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் நெறைய ஷார்ட்ஸ் வந்துட்டு பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது நெறைய பேர் மிஸ்லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பார்க்கும்போது பிடிக்கல. ஸோ நான் என்ன டாஸ் பண்ணேன் அப்படின்னா, வை டோன்ட் வி ஜஸ்ட் எக்ஸ்போஸ் தீஸ் கைஸ். நம்ம வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு உண்மையான ஃபேக்ட்டை வந்துட்டு சொல்லலாமே அப்படின்ற மாதிரி நான் போயிட்டு டாஸ் பண்ணேன். அதுக்கு ஒரு வீடியோவும் போட்டோம். இட் வென்ட் அவுட் ஸோ வெல். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, தே பெர்மனன்ட்லி டெர்மினேட்டட் மீ. நான் அந்த சேனலுக்காக நெறைய பண்ணியிருக்கேன். அந்த சேனலோட ஃபவுண்டரை விடவே நான் வந்துட்டு நெறைய பண்ணியிருக்கேன். மக்களுக்கு நல்ல ஃபேக்ட்டை நான் சொல்லணும்னு நெனச்சது தப்பா? ஸோ எஸ். இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்கு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா தோழர்களே, சேனலே வந்துட்டு மொத்தமாக யூடியூப்கார டெர்மினேட் பண்ணி விட்டுட்டான். காப்பிரைட் காரணமாக இல்லை, கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்துட்டு வயலேட் பண்ணிட்டேன்ற ஒரு ரீசனிங்கை வந்துட்டு வைக்கிறான். எதனால் இப்படி பண்ணாங்கிறது எனக்கு தெரியலை. நான் ஒரு 3-4 டைம் வந்துட்டு அப்பீல் பண்ணி பார்த்துட்டேன். டின்ட் ஒர்க் அவுட் அட் ஆல். அதுக்காக சும்மாவும் விட்டுற முடியாது இல்லையா? அதனால தான் நான் ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த அட்டகத்தியில் இனிமேல் கண்டென்ட் போடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து எஸ் ஐம் ஹியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் பிரிஞ்சு இப்போ 2ஆ உட்காந்துருக்கு. ஒன்று மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அனிருத் சொன்ன இல்லையா, என்னோட ஃபவுண்டர் தோழர், அவன் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கான். நான் இங்கே அட்டகத்தி ஆரம்பிச்சு உட்காந்துருக்கேன். நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி எங்கள் சேனல்லே வந்துப்போம். இப்போது அனிருத்தோட பாட்காஸ்ட்டில் வந்துட்டு நான் அப்பியர் ஆகியிருக்கேன். அண்ட் அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துடும். இஃப் இட் இஸ் ரிலீஸ்ட் ஏர்லியர் தேன் திஸ் வீடியோ, நான் வந்துட்டு அதை கீழே பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட்ஸில். நான் ஃபேஸ் காமிச்சு போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் யூடியூப்பில். அண்ட் இதுதான் அந்த கடைசி வீடியோவும் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கேமராவும் ஒரு நல்ல மைக்கும் வாங்கிட்டு வேணால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு பேக்ரவுண்ட் செட்டப்பும் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ப்ராப்பர் வீடியோஸ் போடுறேன். அது வரைக்கும் ஐ வில் பி ஹைடிங் மை ஃபேஸ். ஸோ எஸ், டூ சப்போர்ட். மரியாதையா இருந்துக்க. என்னம்மா ட்ராமா பண்ணுறல. நான் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பை பை, டேக் இட் செல்லோஸ், லவ் யூ ஆல். நான் வந்துட்டு நல்லா முடி வளர்த்திட்டு அடுத்த டைம். குட் ஈவினிங்.